கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஒரு பாடலை பாடலாம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, எத்தீசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நன்றி அப்பா. கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காய்ப்பட்ட பாடுகளை, எங்களுக்காய்ப்பட்ட வேதனைகளை, எங்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டதை நாங்கள் நினைத்து ஆண்டவரை துதிக்கிறோம். நீர் எங்களுக்காய் ஜீவனையே கொடுத்தீரே அப்பா. அதற்கு ஆண்டவரே மறுவிலையாக நாங்கள் என்ன ஆண்டவரை கொடுக்க முடியும்? எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. நாங்கள் எங்களை உமக்காக தருகிறோம், நாங்கள் எங்களை உமக்காக அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாக யோபுவின் புஸ்தகத்திலே 29வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் வாசித்து இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதவசனத்தை வாசிக்கும் போது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இந்த பூமியில் கடந்து போக வேண்டியது இருக்கிறது என்பதை இந்த வேதவசனம் சுட்டி காட்டுகிறது. நம்ம கடந்து போகிற பாதையெல்லாம் பாருங்கள், எதையெல்லாமோ கடந்து போகிறோம். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, நான் தண்ணீரையும் தீயையும் கடந்து சென்றேன் அப்படிங்கிறாரு. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் தண்ணீரை கடந்து போக வேண்டியது இருக்கிறது, தீயை கடந்து போக வேண்டியது இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்து போனேன் அப்படிங்கிறாரு. சில நேரங்களில் நம்ம கடந்து போகிற பாதை ரொம்ப கடினமான பாதையாக இருக்கலாம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போன பாதை ரொம்ப கடினமானதுன்னு நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவர் எப்படிப்பட்ட இழப்புகளையும், எப்படிப்பட்ட தோல்விகளை, எப்படிப்பட்ட வேதனைகளெல்லாம் அவர் கடந்தார் என்பதை குறித்து நம்ம யோபின் புஸ்தகம் முழுவதும் படித்தா அவரே தன்னுடைய வாய்மொழியினால் நிறைய காரியங்களை சொல்கிறார். ஆனால் ஒரு காரியம் உண்மை, இந்த வசனத்தில் அவரே தான் சொல்கிறாரு. யோபு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. நான் இந்த வெளிச்சத்தலை இருளை நான் கடந்து போகிறதுக்கு என்ன காரணம்னா, அவர் எனக்கு தந்த தீபந்தான் என் தலையின் மேலே பிரகாசித்ததுனால தான், அவர் அருளின வெளிச்சத்தினால தான் நான் இருளை கடந்து போனேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பூமியில் சில கடினமான பாதையை நம்மளால் கடந்து போக முடியாமல் நாம் இருக்கும்போது தேவன் அருளின வெளிச்சம்தான் நம்மளை அந்த இருளை கடந்து போவதற்கு நமக்கு துணையாக இருக்கும். நீங்கள் தனியாக ஒருவேளை யோசித்து பார்த்தா இதில் எல்லாம் நான் எப்படி கடந்து போக போகிறேன்னு சொல்லி நம்ம மனம் சோர்ந்து போயிடும். ஆனால் தேவனுடைய தயவினால்
அவருடைய கிருபையை சார்ந்து நாம் முன்னேறினால் நிச்சயமாக எவ்வளோ பெரிய மதிலையும் எவ்வளோ பெரிய பாடுகளையும் நம்ம கடந்து செல்ல முடியும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதிலை தாண்டுவேன் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா, கடந்து மதிலை தாண்டி போகிற அளவுக்கு தேவன் அவருடைய ஜனத்துக்கு அவர் கிருபை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ நம்ம தனியாக இந்த பாதையெல்லாம் கடந்து போகணும்னு நினச்சா நம்ம குறுகி போயிடுவோம், நம்ம உடைஞ்சு போயிடுவோம், நம்மளால் முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். கடந்த காலங்கள்லாம் எப்படிப்பட்ட கடினமான பாதைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சு. நம்ம விரும்பாத எத்தனையோ பாதைகள் வந்தது, வெறுத்த காரியங்கள் வந்தது. ஐயோ எனக்கு இந்த பாதையா, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி பயமும் திகிலுமான பாதைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் அதிலெல்லாம் நம்ம நிர்மூலம் ஆயிடுவோம். அதற்கு மேலே நம்மளால் வர முடியாதுன்னு யோசித்து கலங்கி போயிருந்த அந்த வழியிலெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ அருமையாக கூட இருந்து நம்மளை ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறாரு. யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் அவர் அருளின வெளிச்சத்தினால இருளை கடக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் அந்த இருளை கடப்பதற்கு எனக்கு அவர் கொடுத்த வெளிச்சம் என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 119, 105 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வசனம் கால்களுக்கு தீபம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெளிச்சம் என்ன? தேவன் நமக்கு இருளை கடந்து போவதற்கு அவர் கொடுக்கிற வெளிச்சம் என்னன்னா, வேதத்தின் வெளிச்சம்தான். கர்த்தர் அவருடைய வேதத்தின் வெளிச்சத்தில் தான் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறார். அப்போ இருள் என்பது வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் அந்த இருளில் கடந்து போவதற்கு தேவனுடைய வார்த்தை என்கிற வெளிச்சம் நமக்கு இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை இருளான பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்கன்னா, இந்த இருளில் உங்களுக்கு வழிகாட்டியாக, உங்கள் பாதைக்கு, உங்கள் கால்களுக்கு தீபமாக அவருடைய வார்த்தை இருக்கிறது. மனம் பேசும், உள்ளம் சொல்லும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே உனக்கு இருள் தான், இனி உனக்கு மேன்வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மாம்சம் சொல்லும், பலவீனத்தையும் காரியத்தை எல்லாம் பார்த்துட்டு மாம்சம் பேசும் நம்மகிட்ட. ஆனால் நம்ம விசுவாசத்தோடு பேசணும். இல்லை, நான் இருளில் உட்கார்ந்தாலும் என் தேவன், என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாவார். என் சத்துருவே, அந்த இடத்துல அப்படி தான் படிக்கிறீங்க. என்னை குறித்து சந்தோஷப்படாத, ஆண்டவர் என்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும்போது தேவன் நம்முடைய இருளிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். கொலோசியர்கள் நிறுவ 1:13 படிக்கும்போது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று அங்கே அப்போஸ்தலன் சொல்றார். பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிற அன்பின் குமாரன், அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவன். அப்போ தேவன் நம்முடைய இருளிலிருந்து நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறாருங்கிறதுக்கு இந்த வசனமெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் கோலும் கையுமாக இந்த நதியை கடந்து போனேன், ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய பரிவாரத்தோடு திரும்பி வர வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் 20 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்கிறார். போகும்போது பாருங்கள், அந்தகாரத்தோடு போனார், வரும்போது ஒரு பெரிய வெளிச்சத்தோடு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருள் நம்மளை சூழ்ந்திருக்கும் போது நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்களும் பயங்களும் சோர்வுகளும் வருகிறது. கலங்க வேண்டாம். தெய்வம் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா இருளையும் மாற்றி அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க போகிறோம். இருளில் இருக்கிறேன், கலங்கி போய் நிற்கிறேன், என்ன செய்யணும் தெரியலன்னு தவிக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் எங்கள் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்க. எத்தனையோ இருளின் பாதைகள், விரும்பாத பாதைகள், மரண இருள், வியாதி என்கிற இருள் எங்களை சூழ்ந்து கொண்டு நிற்க நிலை இல்லாமல், நிலைக்க முடியாதோ, முடிஞ்சு போச்சோன்னு சொல்லி எத்தனையோ நேரம் தவிச்சு கலங்கின நேரங்கள்லாம் உண்டுப்பா. அதிலிருந்தெல்லாம் எங்களை விடுவிக்க எங்கள் தேவன் வல்லவராக இருக்கிறதற்காக நன்றி. எல்லாரும் மேலும் உங்கள் கிருபை உண்டாகட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, மகிமைப்படுத்த தொடர்ந்து கூட இருப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.